ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இது மதன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிராக்கர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் சிவகாசியில். அது வந்துடுச்சு, போனாலுமே வந்துடுச்சு. நான் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தேன், அதனால் இன்றைக்கி அன்பாக்சிங் தான் பண்ண போதும். கிராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா அது ரெடியாக இருக்குது. அது அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். கத்தி கொடு கைஸ். இது ஒன்றும் ப்ரொமோஷனல் இல்லை, நம்ம சேனல் போக்கு பார்த்தா இதை நீங்கள் ப்ரொமோஷனல் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் இது எங்கள் கை காசு போட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஓகே கேஸ், இதுதான் நம்ம வாங்கின பட்டாசு. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பிஜிலி ஒரு பேக்கெட்டு. இது நான் கைஸ் உட்காந்துக்கிறேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஃப்ளை மிஷின் சொல்லி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு 7 ஷாட்டு. ஓகே, இது ஏதோ ஒரு விநாயகா பிராண்டோட 777 கிராக்கர்ஸ். அடுத்து ஒரு படா பீகாக் ஒன்று வாங்கியிருக்கோம். பார்ப்போம், நாளைக்கு வெடிச்சு பார்ப்போம் கைஸ். ஓரமாக இருப்போம். அடுத்து ஆங்கிரி பேக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்து மேஜிக் மஷ்ரூம்ஸ் என்னன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து இதெல்லாம் ஸ்பார்க்லஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 inch ஸ்கை ஷாட்டு 3 பீஸ் இருக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரியல, சின்னதாக போட்டிருக்காங்க. ஏதோ ஜெரி, இது ஏதோ ஃபவுண்டைன் மாதிரி தான் போட்டிருக்காங்க. அடுத்து ஓகே, அடுத்து ஸ்கை ஷாட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். இது கோல்டன் ஐ ஒரு ஸ்கை ஷாட்டு. இது செம்மையான ஹைட்டு போகும். ஆனால் இது போன வருஷத்துக்கு 3 வருஷம் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இந்த ஸ்கை ஷாட்டு மேலே போய் வெடிக்காமல் பக்கத்து வீட்டில் விழுந்து வெடிச்சது. எதுவும் பிரச்சனை ஆகலை. அடுத்து அதே பிராண்டில் ஒரு மல்டி கலர் சிங்கிள் ஸ்கை ஷாட். அடுத்து இது டெல்லியோட 2 inch ஃபேன்சின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஒயிட் ரேஞ்சர். இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் தான். அடுத்து இது என்னது பாப்பிட்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. அடுத்து இது பார்த்தீங்கன்னா சோட்டா பைப்பு 1 inch தான் வரும். 2 பிஜிலி பாக்கெட் போட்டோம். ஒன்று ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன், 2வது. இது சோட்டா பைப்பு தான், 5 போட்டோம், 5 வந்துடுச்சு. அடுத்து இது என்னது பிங்க் மேஜிக் சவுண்டுன்னு இருக்குது, என்னன்னு தெரில. வெடிச்சு பார்ப்போம், நாளைக்கு வெடிச்சு பார்ப்போம். அடுத்து டைரி மில்க் ரெட் அண்ட் க்ரீன் ஃபவுண்டைனு. அடுத்து ஒரு சோனியோட ஸ்கை ஷாட்லேயே ஃபேமஸ்ஸு சோனியோட ப்ளூ சிப்பு. இது பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். ஓகே, அடுத்து பூர்ஜ் கலீஃபா. இதுவும் ஒரு பெரிய ஸ்கை ஷாட் தான், ஆனால் இது நான் செலக்டே பண்ணல, அவங்க ஏதோ மாற்றி போட்டாங்க. ஸோ ஓகே, மனிதர்கள்னாலே தப்பு நடக்கத்தான் செய்யும், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா 5 விரலுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பு ஒவ்வொரு இதில் இருக்கும். அடுத்து இந்த லைன் கிங்குங்கிற ஒரு பெரிய ஸ்கை ஷாட் சிங்கிள் டபுள் பால்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க, டபுள் பால்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தனியாக டபுள் பால் வாங்கியிருக்கேன், அது உங்களுக்கு தனியாக காட்டுறேன். அடுத்து ஒரு இதுக்குள்ளேயே டாப் கிளாஸ் ஃபைட்டர்னா இதுதான் பிக்கெஸ்ட்டு புஷ்வானம். ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி பாருங்க எப்படி இருக்கு. இதுக்குள்ளே டாப்னா இந்த புஷ்வானம் தான்.
இந்த பீடி தான் ஏப்பேன், அதெல்லாம் யாருமே இது பக்கம் கூட வர முடியாது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 ஆஸ்கார். இது பார்த்தீங்கன்னா சோனியோடது இந்த வருஷம் ரொம்ப டிமாண்டு. இதுக்கு கிடைக்கவே இல்லை, கடைசியில் பேசி வாங்கியிருக்கு. டிஸ்பிளே நல்லாயிருக்கும், விக்கு மாதிரி வரும். நாளைக்கு பார்ப்போம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்டட்னா இந்த கிராக்கர் தான் நான் வாங்கியிருக்கேன். இது ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஹை தான், ஆனால் வாங்கின கடையில் ரூபா கூட கம்மி பண்ணல, அதுதான் வருத்தம். அடுத்து இதுவும் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கை ஷாட்டு. இது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கை ஷாட், பிங்க் ரேஞ்சர். இதில் என்ன ஆச்சுன்னா இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வீக்கஸ்ட் பைப்பு டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரீஃபண்ட் கேட்டிருக்கேன், பார்ப்போம் ரீஃபண்ட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த பாக்ஸில். A few moments later. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சிவகாசியில் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் தான் வாங்கினோம், ஏன்னா இந்த ஸ்கை ஷாட் அங்கே கிடைக்கல, அதனால் இங்கே வாங்கினோம். இது 2 இன்ச்சு, இது 2 இன்ச்சு. அடுத்து லவ்லி பிராண்ட்லேருந்து இது டபுள் பால். ஒரு 2 பீஸ் இருக்குதுல்ல, ரெண்டுமே டபுள் பால். பேக்கிங் லவ்லி, இது செமையாக இருக்கும். அடுத்து கவுபாய். இது அதே தான், அதே லவ்லி பிராண்டு, அதே டபுள் பால், டபுள் பீஸு. இது அதே தான், இது வந்து பூமதன். இது அதே சேம், டபுள் பால் டபுள் பீஸ். A few moments later. கைஸ் இதுதான் கைஸ் நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண மொத்த பட்டாசு. இதெல்லாம் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா என்ன கொடுங்க கைஸ். அன்பாக்சிங் முடிஞ்சுது. அடுத்து நீ நாளைக்கு தான் எல்லாம் பிளாஸ்ட் பண்ண போதும். பார்ப்போம் நாளைக்கு. பார்ப்போம் எல்லாம் எப்படி வெடிக்குதுன்னு தெரியல, எப்படி வெடிக்க போகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு. ஓகே கைஸ்.